माय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं सद्गुरु महाराज की भागवत भगवान की ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய பரம அனுகிரகத்தினாலையும் நம் அருமை குருநாதருடைய ஒரு கிருபையினாலையும் பாகவதத்துடைய இரண்டாவது ஸ்கந்தம், அந்த இரண்டாவது ஸ்கந்தத்தில் பாகவதத்துடைய விஷய சூச்சிகை என்று சொல்வார்கள். இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் தலைப்புகளில் கட்டுரைகள் உள்ளனன்னு ஒரு 4வது பேஜில் வரும் இல்லையா உங்கள் பாட புத்தகத்தில், அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத சுருக்கி சொல்லக்கூடிய சங்கிரகம்னு சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை சுருக்கெழுத்துமோ இல்லையா, அந்த மாதிரி இனிமே வரக்கூடிய 10 ஸ்கந்தங்களில் வரக்கூடிய விஷயத்தை சுருக்கி சொல்லிட்டார் அவர். இந்த ஒரு கிரந்தத்துக்கு பாகவதம்ன்ற பேர் அப்படிங்கிறதும் இந்த 2வது ஸ்கந்தத்தில் தான் வருது. அதனால ரொம்ப முக்கியமான ஸ்கந்தம். அதில் சுகமுனியுடைய அந்த பாகவதம் 2வது ஸ்கந்தத்தில் தான் ஆரம்பிக்கிறது. பரீட்சித் உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்கார். முதல்ல பரீட்சித்துக்கு இறக்கும் தருவாயில் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டதுனால, அது அர்ஜென்ட்டான ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால மொத்தமாக சொல்லிட்டார். அதை பொதுவாக ஒருத்தன் எப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு கேட்டான் இல்லையா, அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமே. அதற்காக அவன் சொல்றார், என்ன வேணுமோ உன் தேவை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி சனாதன தர்மத்தில் ஒரு வழி உண்டு. அதனால தான் சொன்னோம், என்ன தேவைங்கிறதுல தெளிவாக இருக்கணும், என்ன தேவை இல்லைங்கிறதுல நிறைய தெளிவாக இருந்து பிரயோஜனம் இல்லை. உனக்கு என்ன தேவை, அந்த தெளிவு இருந்தால் அதுக்கான சுவாமி யாரு, அதுக்கான மந்திரம் என்ன, அதுக்கான வழி என்ன, அதுக்கான ஒரு வழிமுறை என்ன, எல்லாம் சொல்கிறது பாகம். இவர் 29 சொல்கிறார், 28 தேவைகளை அப்படியே அடிக்கிட்டு போகிறார். இவ்வளோதான், 28 தேவைக்கு மேலே தேவை இருக்க முடியுமான்னு தெரியல. 28 தேவைகளையும் சொல்லிட்டும் 29வதா ஏதோ குழந்தையா இருந்தோம்னா தேவைகளுக்காக நம்ம நிச்சயமாக பாடுபடணும், டவுட்டே கிடையாது. இன்னும் கொஞ்சம் வயசாக ஆக தேவைகளை குறைக்க பார்க்கணும், அதுதான் பாரத கலாச்சாரம். தேவைகளை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைக்கலாம், அனாவசியத்தை குறைச்சிடுன்றார். கடைசியாக கிளம்பும் பொழுது தேவையே இல்லாத ஒரு நிலையில் கிளம்பணும்னு ஒரு ஆசை யாருக்கான்னு இருந்ததுன்னா அதுக்கும் வழி சொல்கிறார். பரம புருஷனாக இருக்கக்கூடிய நம்ம பிரேமிகவர்தனை நீ உபாசனை பண்ணேன்னா தேவைகள் உன்னை பாதிக்காத மாதிரி அவன் பண்ணிடுவான் அப்படின்ற. அப்புறம் 30வதாக தான் சொல்கிறார், உனக்கு எல்லாமே வேணும்னாலும் ஒன்றுமே வேணாம்னாலும், ஒன்றுமே வேணாம்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணன் தான் வேணும்னு அர்த்தம். இல்லைன்னா எனக்கு இது அத்தனையிலிருந்தும் ஒரு விடுதலை வேண்டும், மோட்சம் வேணும்னு நினைச்சாலும் ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார், எஜேத புருஷம் பரம் அப்படின்றார். எஜேத அப்படின்னா வழிபாடு செய் அப்படின்றார். ஆனால் நம்ம என்ன சொன்னோம், ஹரே ராமா சொல்லி எல்லாம் கிடைக்கும் அப்படின்றோம். இப்போ வழிபாடுன்னு தானே பாகவதத்தில் இருக்குது. நீங்கள் நாமம் சொன்னால் போகிறோன்னு எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த பாகவதம் வழிபாடு பண்ணுன்னு சொல்கிறதோ அதே பாகவதம் கடைசியாக சொல்கிற போகிறது வழிபாடுன்னா என்ன, எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறது. யஜ்ஞைஹி சங்கீர்த்தன பிராயைஹி யஜந்திஹி சுமேதசகா அப்படின்னு 11வது ஸ்கந்தத்தில் நான் யஜ்ஞம் யஜ்ஞம் யஜேத்த யஜேத்தன்னு சொன்னேனே, வழிபாடு பண்ணு வழிமுறை பண்ணுன்னு. அப்படின்னா என்னன்னா, நல்ல தெளிவான புத்தி உள்ள பெரியவர்கள்லாம் கலியுகத்தில் இந்த வழிபாட்டை நாமத்தை வைத்து கொண்டு தான் செய்வார்கள்னு பாகவதம் முடிக்க போகுது. அதனால தான் நம்ம குருநாதர் மகாமந்திர கீர்த்தனையிலேயே இந்த 30ஐயும் சேர்த்து ஒரே லைனில் போட்டுட்டார். மண்ணுலக ஆசைகளாக இருந்தாலும் சரி, விண்ணுலக ஆசைகளாக இருந்தாலும் சரி. இதே தான் புரந்தரதாசர் கன்னடத்தில் பார்க்கும்போது இகதல்லி இஷ்டம் உண்டு பரதல்லி சுகம் உண்டு அப்படின்னு பாடுறார். ராமராமான்னு சொல்லு, உனக்கு இகா அப்படின்னா இதுதான் இந்த அர்த்தம். கன்னடம் ரொம்ப க்ளோஸாக வரும் தமிழுக்கு. இந்த ஒரு லோகத்தில் உனக்கு என்னெல்லாம் இஷ்டம் இருக்கோ அத்தனையும் பூர்த்தி பண்ணிடும்பா, பரலோகம் இருக்கே வைகுண்டம் வரைக்கும் உனக்கு கொடுத்துரும்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பரீட்சத்துக்கு என்ன ஆயிடுத்தான், அப்படி ஒரு தெளிவு வந்துருத்தான். அதற்கு முன்பாக ரொம்ப அழகாக இந்த பாகவதத்தில் வியாச பகவான் நமக்கு ஒரு கட் பண்ணி நேர நைமிஷாரண்யை கூட்டின்னு போய் அங்கே கதை கேட்டுட்டு இருக்காரு. சவுனக்க முனிவர்களுக்கெல்லாம் ஒரு பாவம் வந்து, கதை கேட்காத காது ஒரு காதே கிடையாது, கண்ணே கிடையாது, வாக்கே கிடையாது, போட்டு திட்டி தீக்கிறார். ஏன்னா திட்டணும்னு அபிப்பிராயம் கிடையாது. நம்ம மதத்தை சரியாக புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் தப்பாக தான் தெரியும். பாகவதத்திலே ஒரு வார்த்தை வருது, கலியுகத்தில் இருக்கிறவர்கள்
சக்தியா இருக்கட்டும் பாவமா இருக்கட்டும் ரெண்டுமே குறைச்சலாக இருப்பார்கள். சக்தினா உடல் பலம், பாவம்னா மனோபலம். பாவம்னா சொன்னதுக்கான ஒரு தாத்பரியம் என்ன, உட்கருத்து என்னன்னு தெரியாம போனா எல்லாமே தப்பா தானே தெரியும். டே கழுத படிடா அப்படின்னு அம்மா சொல்றா. அம்மா ஒரு குழந்தைய மனிதனா கூட மதிக்கல அப்படின்னா மேடையில் மைக்கு பிடிச்சி என்னால் பேச முடியும். ஆனால் அவங்களோட உட்கருத்து என்ன, அன்பு தானே. படிடா, படிக்கலைன்னா நீ நாளைக்கு என்ன ஆவேன்னா உனக்கு புரியாத விஷயத்தெல்லாம் சுமக்க வேண்டி வரும், அதனால தான் கழுதைன்னு சொல்கிறேன். இதோ விளையாட்டுக்கு சொல்லல கழுதைன்னு, 1000 விலங்கினம் இருக்கு இல்லையா, அதில் கழுதைன்னு ஏன் சொல்லணும்னா அந்த கழுதை தான் எதை சுமக்கிறதோ அந்த பொதி சுமக்கிறது இல்லையா, அதோட அருமையும் தெரியாது, அது எது சுமக்கிறதுன்னு தெரியாது, எதற்காக பண்ணுறோன்னு தெரியாது, அதனால அது ரொம்ப கொஞ்சம் கீழ்த்தரமான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதனால கழுதைன்னு திட்டுறது ஒரு பொதி சுமக்க தான் பிரயோஜனப்படுவேன், அதில் இருக்கிற விஷயத்தை ரசிக்க தெரியாமல் போயிடும். தமிழ்லையும் சொல்வார்கள் கழுதைக்கு தெரியுமோ கற்பூர வாசனை அப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம், கற்பூரம் நீங்கள் அங்கே கொண்டு வந்தால் எனக்கு இங்கே ஸ்மெல் அடிக்கும், ஆனால் கழுதையுடைய முதுகில் வச்சு ஒரு 100 கிலோ கற்பூரம் எடுத்துன்னு போனால் கூட இது கற்பூரம்னு தெரியாது, அதுக்கு ஏதோ ஒன்று சுமக்கிறோம், அதுவும் கல்லும் ஒன்று அதுக்கு இல்லையா. அப்படி இருந்துடக்கூடாதே, உனக்கு அழகான விஷயத்தை ரசிக்க தெரியணுமே, முக்கியமான விஷயத்தோட அருமை தெரியணுமே, அப்படி தெரிலன்னா கழுதியாக போயிடுவோங்கிறதுக்காக அப்படி சொல்கிறார். அதனால இதுக்கு ஒரு வடமொழியில் ஒரு சொல் இருக்கு, இந்த நகி நிந்தா நியாயம்னு பேர். ஒருத்தரை நிந்திப்பது அல்லது ஒருத்தரை குறைத்து பேசுவது என்பது உட்கருத்து கிடையாது, ஒரு உயர்ந்த விஷயத்தை காட்டுறதுக்காக குறைச்சி பேசுறது அப்படிங்கிறத ஒரு 2 கோடுகள் மாதிரி, 2 கோடு இருக்கு, ஒரு கோடு நீங்க பெருசாக்கினா இன்னொரு கோடு சின்னதாகும் இல்லையா, அந்த ஒரு கோட்டோடைய பெருமையை தெரியணும், அது பக்கத்துல ஒரு சின்ன கோடை போட்டிங்கன்னா இது ரொம்ப பெரிய கோடுன்னு தெரியும் இல்லையா. ஒரு உயர்ந்த விஷயத்துடைய உயர்வை காட்டுறதுக்காக ஒன்றை தாழ்த்தி பேசுறதுங்கிறது ஒரு பாரத தேசத்துல ஒரு காலத்துல நம்ம பேசும் முறையா இருந்தது. இப்ப எல்லாம் மாறி போச்சு. நம்ம வெளிநாட்டு முறையில் யோசிக்கிறதுனால நம்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் இப்போ பார்க்கக்கூடியவர்கள்லாம் குறை காக்கணும்னே பார்க்குறார்கள், அது வேற விஷயம், எல்லாம் குறையா தெரியாது. அதனால பாவகிராசம்ன்றார், சக்தி கிராசம் பாவகிராசம்னு முதல்ல எடுத்தோடனே சொல்லிட்டார். எல்லாருக்கும் அந்த பாவம் போயிடுத்து, நல்லெண்ணங்கள் ரொம்ப குறைஞ்சி போயிடுத்து, குத்தம் பார்க்கணும் தான் எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருது. அதனால தான் அவர்களால் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியலன்ற. அதனால இந்த சௌனக ரிஷிகள் கதை கேட்பவர்களுடைய பெருமையை காட்டுவதற்காக கேட்காதவனுடைய காது பாம்பு புத்துன்னு சொல்றாரே தவிர கேட்காதவர்கள்லாம் வாங்கி கூப்பிட்டு திட்டுறது வேற வேலை இல்லையான்னு இருக்கு. அதனால கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்றதுக்காக ஒருத்தர் அப்படி தட்டி கீழே தள்ளுறா மாதிரி இல்லையா. ஒரு தம்பிய ஒரு அம்மா நல்லா படிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அண்ணனை லைட்டா ஒரு தட்டு தட்டுவா, அவன் கிடக்காண்டா, அவன் வேஸ்ட், நீ படுறான் நல்லா. புத்திசாலி அண்ணனா இருந்தா இவனை படிக்க வைக்க தான் அப்படி சொல்றான்னு அவன் பேசாம இருப்பான். அதுவும் தம்பியோட கீழே இருக்கக்கூடிய பதமாகாத அண்ணனா இருந்ததுன்னா என்ன எப்படி நீ சொல்லலாம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். அப்போ இதுதான் நகி நிந்தா நியாயம்னு பேரு. அழகா சௌனக ரிஷிகள் கதை கேட்கிறவர்களுடைய காது புனிதமானதுப்பா, அதனால காதை பார்க்கும்போது நம்மளே பெருமைப்பட்டுக்கலாம். ஊத்துக்காடு வெங்கட கவின்னு ஒருத்தர் சொல்றார், நான் என்ன தவம் செய்தேனோ, ராஜகோபாலன் பார்த்து உன்னை பாட நான் என்ன தவம் பண்ணேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல்ல சொல்றார், உன்னை பாடுறதுக்கு இந்த நாவ் என்ன தவம் செய்ததோ, என் நாக்கு என்ன தவம் பண்ணிட்டுப்பா. இப்படி நம்மளை பார்த்தே நம்ம பூரித்து கொண்டு நம்ம செல்லக்கூடிய வழியில் விலகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த பெருமையை காட்டுவதற்காக தான் அதை இழந்தாரே தவிர கேட்காதவர்களை இழணுங்கிறது யாருக்குமே உட்கருத்து கிடையாது, தாத்பரியம் கிடையாது இல்லையா. அது கேட்டு முடிச்ச உடனே இதெல்லாம் கேட்டார். கேட்ட உடனே சூத்த பௌராணிக்கர் சொல்றார், இந்த 2 பேருடைய அந்த ஒரு பேச்சு இருந்ததே, அந்த பேச்சு பரீட்சத்துக்கு அப்படி ஒரு தெளிவையும் மன நிம்மதியையும் நிறைவையும் கொடுத்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுதே அழகா சுகர்னு சொல்லியிருக்கலாம், பரீட்சித்துன்னு சொல்றான். ஆனா இவங்க 2 பேரோட பெற்றோருடைய பேரை வச்சுட்டே 2 பேரையும் குறிப்பிடுறார். இந்த வியாச புத்திரராக இருக்கக்கூடிய சுகர் சொன்ன விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உத்தரை குமாரனாக இருக்கக்கூடிய இந்த பரீட்சித்து கேட்டு மிகவும் மனநிறைவு அடைந்தான் அப்படின்னு. உத்தரகுமாரி கிருஷ்ணனே கதி அப்படின்னு சரணாகதி பண்ணவ அவருடைய பையனா இருக்கிறதுனால அவனுக்கு சுகமுனியுடைய வாக்கெல்லாம் அமிர்தமா இருந்துதான். வியாச பகவான் ஞான கலாவதாரம், அவருடைய குழந்தையா இருக்கிறதுனால சுகமுனியும் பூர்ணமா இருக்காராம். இவர்கள் 2 பேரும் பேசினது அப்படிதான் புரிஞ்சுதான்.
இந்த ஒரு 3 அத்தியாயம் கேட்டிருப்பானா பரீட்சித்து சுகர்கிட்டேருந்து. இந்த 3 அத்தியாயம் கேட்டதில் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றார். ஔத்தரேயா மதிம் கிருஷ்ணே சதிம் யதாத்து அப்படின்றார். சதிம் மதிம் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனிமே நான் வணங்க வேண்டிய கடவுள் கண்ணனை தவிர வேற யாரும் இல்லை என்ற தெளிவான அறிவை அடைந்தார். 7 நாள்லாம் கதை கேட்கல, 7 நிமிஷம் கதை கேட்டிருப்பான். 7 நிமிஷம் அப்படிதான் கதை சொல்லணுமா. பெரியவர்கள்லாம் அப்படி கதை சொல்லும்போது அவங்க 5 நிமிஷம் கதையை கேட்டாலே மனசு மாறிடும். அப்படித்தானே அவர்கள்லாம் கதை சொல்றார்கள். வியாச பகவானுடைய குமாரர் குழந்தையா இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகமுனியுடைய ஒரு 7 நிமிஷம் கதையை கேட்டான், தெளிவு வந்துருச்சு அவனுக்கு. வாழ்க்கையிலேயே நம்ம சொல்றோம் இல்லையா, சத்சங்கத்துடைய பிரயோஜனம் என்னன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குருநாதரும் சொல்லியிருக்கார். தெளிவு, நம்ம செல்லக்கூடிய பாதை என்ன, அடைய வேண்டியது என்ன, அதுக்கு நான் ஏன் அதை பண்ணணும் தெரிஞ்சா போறோம், நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். அந்த தெளிவு வந்துருத்தான். உடனே பரீட்சித்துக்கு என்ன தோணி போயிடுத்துன்னா, இனிமே நான் பகவானை வணங்க வேண்டும், பகவான் உடையவனாக நான் ஆக வேண்டும், அவனுடையவனாக ஆக வேண்டும். இந்த கிருஷ்ணன் மேலேயே பாவம் போச்சுன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நான் 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 ஒன்று இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு? எனது எனது எனதுன்னு இருக்கு. இந்த ரெண்டும் தான் 2 கண்ணால கிருஷ்ணனை ஏன் பார்க்க முடியலன்னா, ஒரு கண்ணோட மறைவு என்னன்னா நான்ற மறைவு, இன்னொரு கண்ணோட மறைவு எனதுன்ற மறைவு. பரீட்சத்துக்கு 2ம் போச்சுன்ட்டார். ஏன்னா இப்போ நான் அப்படின்னா, நான் இந்த உடம்பு, நான் ஒரு பெயர் இருக்கு இல்லையா, நான் இந்த பெயர் கொண்டவன், எனக்கு இது அம்மா, எனக்கு இது அப்பா, அதனால நான் இந்த ஒரு ஊரை சேர்ந்தவன், நான் இதை படித்தவன், எனக்கு ஊரில் ஒரு பெரிய பேர் இருக்குது. இதெல்லாம் தானே நானை நல்லா தீனி போடக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துருங்க, இந்த நானே காணாமல் போயிடும். அதில் இப்போ பரீட்சத்துக்கு நான் என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணனை சேர்ந்தவன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே அழிஞ்சு போயிடுத்தவனுக்கு. இந்த எனது போகிறது என்ன ஆச்சுன்னா, இந்த கதையை கேட்க கேட்க அவனுக்கு தன்னுடைய பத்தினி மறந்து போயிட்டா, தன் குழந்தைகள் மறந்து போச்சு, தன் ராஜ்யம், எப்படிப்பட்ட ராஜ்யம், ஒரு குறை இல்லாத ராஜ்யம், பூர்ணமான ராஜ்யம், நிஷ்கலேன்றார், அந்த பூர்ணமான ராஜ்யம் மறந்து போச்சான். தான் ராஜாவாக இருந்தால் செய்ய வேண்டிய தர்மங்கள், இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே எல்லாம் மறந்து போச்சான். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆசையாக ஒரு விஷயம் சொன்னார். அர்ஜுனன் அதை, கிருஷ்ணர் போன அப்புறம் தான் அதை ஃபாலோ பண்ணார். எல்லா தர்மங்களையும் விடு, கிருஷ்ணன் நீயே கத்தின்னு எனக்கு இந்த சரணாகதி பண்ணு, பாவம்னு ஒன்று இருந்தால் கூட அத்தனையும் நான் அழித்து உனக்கு நான் நிச்சயமாக பரகதி தரேன், கவலைப்படாதே, மா சுச்சகான்னு சொல்கிறான் இல்லையா. அந்த விஷயம் பரீட்சத்துக்கு 7 நிமிஷத்தில் வந்துருச்சு. நல்லா தெளிவாயிட்டான். இதைத்தான் நம்ம குருநாதர் அழகாக மதுரை கீதத்தில் சொல்கிறார். நீ விட வேண்டியது 2 தான்ப்பா. நான் எனது இரண்டையும் விட்டு வீடு, கண்ணனிடம் உன்னையே தந்து வீடு, அங்கும் இங்கும் உழலாதிரு மனமே, கண்ணன் கழல்களில் நிலையாயிரு. இதுதான் பரீட்சித்து இப்படி ஆனார்னு சொல்றார் வியாசர் நமக்கு. நான் எனது 2ம் போச்சு. அத்தனை தர்மங்களையும் துறந்தான். எதற்காக துறந்தான்னா, கிருஷ்ண லீலைகள் விஷயமான விஷயத்தை கேட்பதற்காக. இந்த உடம்புனா அதற்கான சில கடமைகள் இருக்கணும். காலத்துக்கு சாப்பிடலைன்னா கடமை தவறுறோம் இல்லையா. உடம்புன்னு ஒன்று பகவான் கொடுத்துருக்கான், அதை மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஒரு 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 குருநாதர் நமக்கு அழகாக ஒரு மெஷின், ஒரு சாண்டிங் பாக்ஸ் பரிசாக கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுமா வேண்டாமா? ஊறுற தண்ணியில் ஊறி முக்கிய எடுக்க முடியாத. அப்போ குருநாதர் கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணணும் அதை. அதே மாதிரி நமக்கு ஒரு பரிசு, ஒரு மெஷின் கொடுத்துருக்கான் பகவான், இந்த உடம்பு, அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். எது வரைக்கும்னு சொல்கிறார். இப்படி ஒரு குரு அவர் மூச்சை பிடிச்சிட்டு 7 நாள் விடாமல் கதை சொல்கிறதா இருந்தாருன்னா, சரீரமாகிய உடம்பை மெயின்டைன் பண்ணணுன்ற அந்த தர்மம், அந்த கடமையும் மறந்தானோ. எதற்காகனா, ஒன்னே ஒன்று அவனுக்கு என்ன வேணும், இந்த 2 காது, இது தொன்ன மாதிரி இருக்கிற காதில் சுகமணி கொடுக்குற அமிர்தத்தில் வாரி வாரி குடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே இந்த சுகமுனி சந்தோஷப்பட்டார், காத்துன்னு இருக்கார். என்ன சொன்னோம்? கேள்வி கேட்டால் பதில் உண்டு, கேட்காத வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன், பேசாமல் இருப்பார். நானே நிறையா பார்த்துருக்கேன். சில பேரை கூப்பிட்டு குருநாதர் மகாமந்திரத்தை கொடுத்துருக்கார். ஆனால் 99 விழுக்காடு யாரானு தனிப்பட்ட முறையில்
மேடையில் உட்கார்ந்து அவர் எல்லாரையும் வாரி அரைச்சிருக்கார், எல்லாருக்கும் மகாமந்திரம். அது வேற விஷயம். தனியாக நாமத்தை எடுத்து வைக்கிறதுங்கிறது கேட்டால் கொடுத்துருக்கார். 99 விழுக்காடு. மகான்களே அப்படித்தான். அதனால இவன் கேள்வி கேட்பான்னு காத்துருக்கார். கேள்வி கேட்டான். இப்போ பரீட்சத்துக்கு என்ன கேள்வி? சாகிற காலத்தில் நான் என்ன பண்ணணும் சுவாமி, பகவான் அடையணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த கேள்வியெல்லாம் போயிடுது அவனுக்கு. ஏன்னா பதில் வந்துடுதே. இனிமேல் பண்ண வேண்டியது கதையை கேட்க வேண்டியது, அவ்வளவுதான். இவர் பார்த்துக்க போறார் எல்லாத்தையும். சொந்த தனிப்பட்ட கேள்வி எல்லாம் 0 ஆயிடுத்து அவனுக்கு. இப்போ அவன் கேள்வி எந்த அளவுக்கு போகிறது பாருங்கள். 7 நாளில் உடம்ப விட போகிறான். அவனுக்கு வர கேள்வி என்ன தெரியுமா? இந்த அழகான உலகம் இருக்கே, இதை பகவான் எப்படி படைக்கிறான்? ஒரு சாகரவன் கேட்குற கேள்வியா அது? நான் செத்தப்புறம் எந்த உலகத்துக்கு போவேன்னு தெரியலையே சாமி, இதெல்லாம் கேட்கலாம் அவன். இந்த உலகம் பகவான் எப்படி படைக்கிறான், எப்படி அதை காப்பாற்றுறான், கடைசியாக ஒடுக்குகிறானாமே, தனக்குள்ளேயே எடுத்துக்கிறானாமே, இதெல்லாம் எப்படி சுவாமி பண்ணுறான்? நீங்கள் சொன்னதை பார்த்தா பகவான் தான் அத்தனை தேவதா ரூபமாக இருந்து கொண்டு இத்தனை பெரிய படைப்பை படைக்கிறான்னு சொல்றீர்கள். ஒருவனா இருந்து கொண்டு இத்தனையும் படைக்கிறானா? அது எப்படி பண்றான்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இது என் புத்தி கெட்டாத விஷயமா இருக்கே. இதை பத்தி நீங்க நல்ல விளாவரியா சொல்லுங்கள்ட்டா. சுகமுனிக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன கேள்வியப்பா கேட்டுவிட்ட? ஏதோ நான் எப்படி ஜபம் பண்ணும் தியானம் பண்ணா உட்காரடா, அரே ராமா அரே ராம 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 அரே அரே சொல்லிடலாம். பகவான் உலகத்தை எப்படி படைக்கிறானா? அவரே எதிர்பார்க்கலையா அந்த கேள்வி. அடிபட்டார் அவர். இது வாக்குக்கு மனசுக்கெல்லாம் எட்டாத விஷயம்ப்பா. இதுதான் பெரிய ரகசியம், சுப்ரீம் சீக்ரெட். இதை கேட்டுவிட்டியே நீ அப்படின்ன உடனே அப்போதான் சுகமுனி கொஞ்சம் ஃபார்முலாக உட்காந்துட்டாரான். இது வரைக்கும் இப்படி ஜாலியாக உட்காந்து பேசின்னு இருக்கார். இப்படி கேட்ட உடனே உட்காந்துட்டார். ஏன்னா சாஸ்திர விஷயத்தை கேட்டுவிட்டான், பெரிய விஷயத்தை கேட்டுவிட்டான். அதனால முதல்ல இப்போதான் கிரமமாக பிரவச்சனத்தையே ஆரம்பிக்கிறார். பிரவச்சனத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தியான ஸ்லோகம் சொல்லணும் இல்லையா? முக்கியமாக தியான ஸ்லோகத்தில் நம்ம வணங்க வேண்டிய பேர் 2 பேர் தான். அந்த 2 பேரும் 2 கிடையாது, 1 தான். யாருன்னா முதல்ல குருவை வணங்கணும், 2வது நம்ம தெய்வத்தை வணங்கணும். அதனால குரு வந்தனம் தெய்வ வந்தனம் இதை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். அதனால சுகமுனி பார்த்தார், இந்த ஒரு பிரபஞ்சத்தை பகவான் எப்படி படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான்னு கேட்டுவிட்டானே, இப்போ நான் என்னுடைய ஒரு தியான ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கணும்னு நேராக உட்கார்றார். இதுக்கு தான் சுகமுனியுடைய சுகஸ்துதின்னு பேர். பாகவதத்தில் வரக்கூடிய 2வது ஸ்கந்தத்தில் முதல் ஸ்துதி. ஸ்துதி என்றால் புகழாரம்னு பேர். நம்ம சுகமுனியே புகழாரம் கொடுக்கிறார். யாருக்கு அப்படின்னா பகவான் குரு 2 ஒன்று தான். ஹரி வேறு குரு வேறு என்று இருப்பது அறியாதவர் பேச்சுன்றார் இல்லையா? குரு ஹரி ஒன்று தான். ஆனால் அந்த குரு ஹரின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும், ரைட்டா? இப்போது 1 2 அப்படின்னு கேட்டால் ஒன்று 1 இருக்கணும், இல்லை 2 இருக்கணும். அது 1 2 அப்படின்னா தானே கஷ்டமாக இருக்குது இப்போ இல்லையா? உங்கள் அம்மாவை பார்த்து, அம்மா தான் உங்களுக்கு டீச்சர்னு வச்சுக்கோங்க, நீ டீச்சரா அம்மாவானா? அம்மாவும் தான் டீச்சரும் தான். அந்த மாதிரி குரு ஹரின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அதை குருவாக பார்த்து ஒரு ஸ்லோகம் எடுத்தார், ஹரியா பார்த்து 12 ஸ்லோகம் எழுதினார். மொத்தம் 13 ஸ்லோகங்கள். ஆச்சரியமான ஸ்லோகங்கள். இதில் சனாதன தர்மத்துடைய சாரம் அப்படியே பிழிஞ்சு கொடுத்துட்டார். சுகர் ஆரம்பிக்கிறார். நம பரஸ்மை புருஷாய பூயசே சத்வுத்பவஸ்தான நிரோத லீலயா கிரஹீத சக்தி த்ரிதயாய தேகினாம் அந்தர்பவாய அனுபலக்ஷ்ய வர்த்மனே. ரொம்ப அழகா சொல்றார். நமஹா சொல்லக்கூடியது தத்துவம். இது உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இவங்கெல்லாம் சயின்ஸில் படிப்பாங்க. இந்த ஒரு பிரபஞ்சம், இந்த ஒரு பிரம்மாண்டம் என்பது எப்படி வந்ததுங்கிறது இவங்களுக்கெல்லாம் சயின்ஸு சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸு சப்ஜெக்ட் இல்லையா? அறிவியலில் ஒரு மேட்டர். அது முதல்ல எடுத்த உடனே ஏதோ இத்திருண்டா இருந்தது, பெருசாக வெடிச்சுது, உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது, ஒரு பில்லியன் இயர்ஸ் முன்னாடி பிக் பேங் தியரி ஏதோ சொல்கிறார்கள். இதெல்லாம் என்ன? சயின்ஸு தானே. ஆனால் பாகவதத்தில் இந்த உலகம் எப்படி படைத்தான் பகவான் உடனே இதே மேட்டரை தான் சொல்ல போகிறார், வேதாந்த மேட்டரை. ஆனால் இதை ஒரு 3வது மனிதனாக இந்த தத்துவம்னு சொல்லாமல் பாகவதத்தில் எங்கே இந்த மாதிரியான தத்துவம் வந்தாலும் கையை கூப்பிட்டு தான் சொல்லுவார்கள். நமஹா, அந்த கடவுள், அந்த ஹரி, அந்த கிருஷ்ணன், அவனுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு தான் சொல்லவே ஆரம்பிக்கிறது. நமஹா. நம்ம குந்தியும் அப்படி தானே, நமஸ்யே இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். என்ன விஷயமா இருந்தாலும்
முதல்ல எடுத்த உடனே நம்ம முக்கியமாக ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறோன்னா முதல்ல நம்ம குருநாதருக்கு ஒரு நமஸ்காரம், பிரேமிகவர்தனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுதினோன்னா யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் நம்மளை. அப்படி எழுதும்போது நமக்கு பேராசையும் வராதோனோ, பேராசைனால தான் பாதி அழிகிறோம் நம்ம. அதனால இங்கே என்ன காரியம் பண்ணாலும் சுகமுனியே காட்டுறார். அவர் யாருன்னு நினைக்கிறீர்கள்? அவர் ஞானி, அவர் முற்றும் உணர்ந்தவர். அவருக்கு யார் காலையும் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் ஹரி அப்படிப்பட்டவராம், அவருக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஏன் இப்படி ஆரம்பிக்கிறார்னா அவர் மனசுக்குள்ளேயே சொல்லியிருக்கலாமே. தியான ஸ்லோகம்னு வச்சுக்கோங்களேன், பேரே என்னது? தியான ஸ்லோகம். யாராவது தியானம் அப்படிங்கிறத வாயை திறந்து வளவளன்னு பேசிகிட்டே தியானம்னு சொல்வீங்களா? அதுக்கு பேரு சார் அவர் தியானத்தில் இருக்கார் சார், பேசிகிட்டே இருக்காரு, அதுதான் அவருக்கு தியானம்னு ஒத்துப்பீங்களா? ஆனால் பகவத் விஷயமா இருந்தால் உண்மையான தியானம் அப்படிங்கிறது வாக்கில் அவனுடைய நாமம் வந்தால் தானாக இதயத்தில் அவனுடைய ரூபமும் அவன் லீலைகளும் வருங்கிறதுனால இங்கே தியான ஸ்லோகம்னு சொல்லும் பொழுது அவர் மனதுக்குள்ளே சொல்லிக்கலையாம், வாய் விட்டு சொல்கிறாராம். ஏன்னா இப்போ தானே சௌனக ரிஷிகள்லாம் சொல்கிறார்கள், இந்த எந்த நாக்கு ஹரிநாமத்தை சொல்லலையோ அந்த நாக்கு ஒரு தவளக்காவுடைய நாக்குன்ட்டார். ஏதோ ஒரு கொசுவை பிடிக்கலாமான்னு பார்த்து பார்த்து நீட்டுற நாக்குன்னு. இவ்வளோ அவர் பேசிட்டு அவர் சொல்லாமல் இருப்பாரா? வாயை திறந்து அழகாக சொல்கிறார், நமஹா, நமஸ்காரம். யாருக்கு? பரஸ்மை புருஷாய, எல்லாருக்கும் பரபுருஷனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். பூயசே, எந்த குறையும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நிறைஞ்சி இருக்கக்கூடிய, எல்லாத்துலேயும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய கண்ணனுக்கு நமஸ்காரம். தூத்துக்குடியில் ஒரு முறை இது நடந்து 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 20 ஆயிருக்கும் நிச்சயமாக. குருநாதர் போயிருந்தார், நாங்களும் போயிருந்தோம். ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீட்டில் 2 குழந்தைகள். அந்த குழந்தைகள் நம்ம குருநாதரை பார்த்து கேட்டார்கள், நம்மெல்லாம் கிருஷ்ணனை ஏன் கொண்டாடுறோம், கிருஷ்ணனை ஏன் வழிபடுறோம்? நிறைய தெய்வம் தான் இருக்கே. ஒன்று கேட்ட உடனே அதுதான் சாமருன்னு சொல்லலை. அவர் 2 பேரையும் உட்கார வச்சார். ஏற்கனவே 10:30, நிறைய அங்கங்கே ஓடி எங்கள் கண்ணு பாதி மூடி இருக்கு. இந்த டைமில் இவங்க 2 பேர் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்ட உடனே உட்கார வச்சார்கள். சில தெய்வங்கள்லாம் இருக்குமா, இந்த ஊருக்கு மட்டும்தான் அந்த தெய்வம், காவல் தெய்வம்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டா யாருக்குமே அந்த தெய்வத்தை பற்றி தெரியாது. அதெல்லாம் தெய்வமான தெய்வம் தான். அதே மாதிரி சில தெய்வங்கள் ஒரு நாட்டுக்கு ஒரு தெய்வமாக இருக்கும். நீங்கள் வேற நாட்டுக்கு போனோன்னா அது தெய்வம் கிடையாது. சில தெய்வங்கள் ஒரு 100 வருஷம் முன்னாடி தெய்வம்னு கொண்டாடி இருப்பார்கள். இப்போ அந்த சீசன் போயிருக்கும். சில தெய்வங்கள் சில குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டும் தெய்வம்னு இருப்பார்கள். ஆனால் பாரு, கிருஷ்ணன் என்னன்னா ஒரு காலத்துக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது, எப்பவுமே கிருஷ்ணன் தான் தெய்வம். ஒரு இடத்துக்கு கட்டுப்பட்டது கிடையாது, அது பாரதமாக இருக்கட்டும், இல்லைன்னா உலகமாக இருக்கட்டும், இல்லைன்னா நாளைக்கு யாரான்னு ராக்கெட் விட்டு மார்ஸில் போய் நம்ம உட்காந்தோன்னா கூட அங்கே இருக்கிறவர்களுக்கும் அவன் தான் தெய்வம், அந்த இடத்துக்கும் அவன் தான் தெய்வம். உனக்கு எனக்குன்னு மட்டும் இல்லை, ஒரு சின்ன புழுலேருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் எல்லாருக்கும் அவன் தான் தெய்வம். அதனால தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ நீ நான் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபருக்கு மீறியோ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானது ஒன்று இருக்குப்பா, அதுதான் தெய்வம்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் கிருஷ்ணன்றார். அதுதான் இங்கே சொல்கிறார், பரஸ்மை புருஷாய பூயசே அப்படின்றார். பரம புருஷன் அவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறந்தவன், அவனுக்கு எந்த குறையும் கிடையாது, எல்லாம் பூர்ணமாக இருக்கு. சத் உத்பவஸ்தான நிரோத லீலையா, அழகிலா விளையாட்டுடையான் அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் சொல்கிறார். இதே தான் சொல்கிறார் அவர். என்னென்னா, இந்த ஒரு உலகத்தை காத்து, அதுக்கப்புறம் முதல்ல காத்து, அதுக்கப்புறம் அழித்து, அப்புறம் படைத்து, இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய அழகிலா விளையாட்டுடையான் அப்படின்ட்டார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, விளையாட்டுன்றார். லீலைன்னா அர்த்தம் விளையாட்டு தானே. பகவானுக்கு எல்லாம் இருக்குது, எந்த குறையும் இல்லை, அவன் ஏன் ஒரு காரியம் பண்ணணும்? இப்போ நீங்கள் இங்கே வந்து கதை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. இப்போ நான் இங்கே கதை சொல்கிறேன்னா எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. ஒருத்தனுக்கு தேவையே இல்லைன்னா ஏதான காரியம் பண்ணுவான். அவன் தாகம் எடுத்தா நடந்து தண்ணி குடிப்பீங்க, அது ஒரு காரியம் தானே. பசிச்சா கிச்சனில் போய் என்ன இருக்கோ சமையல் அறையில் எடுத்து சாப்பிடுவீங்க. ஏன்? ஏன்னா பூர்ணமாக நான் இல்லை, பசிக்குது, காரியம் பண்ணுறேன், வாழ்க்கையில் நான் ஒன்று அடையணும் அப்படின்னு ஏதோ ஒரு வெறி வந்ததுன்னா அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், அவனை பிடிக்கிறேன், இவனை பிடிக்கிறேன், வேலையை பார்க்குறேன்.
அப்போ எல்லாத்துலேயும் மனசில் ஒரு குறை இருந்தால் தானே, ஒரு தேவை இருந்தால் தானே ஒரு காரியம் நடக்கும். அப்படி தானே? ஒரு காரியத்துக்கே எது காரணம் அப்படின்னா ஆசை தான் காரணம். இந்த ஒரு ஆசைன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, காரியமே நடக்காது. ஆசை நல்ல ஆசைன்னு இருக்குது, இதெல்லாம் நல்ல ஆசை. பாகவதம் கேட்கணுங்கிறது நல்ல ஆசை, பாகவதம் சொல்லணுங்கிறது நல்ல ஆசை. ஆசையில் நல்ல ஆசை இருக்குது, கெட்ட ஆசை இருக்குது. அப்போது பகவானுக்கு என்ன ஆசை? பகவான் ஏன் படைக்கணும்? அவனுக்கு என்ன குறை? அவனுக்கு என்ன தேவை? பகவான் தான் பூர்ணன்னு சொல்லிட்டீங்க, அவனுக்கு எந்த குறையும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அவன் ஏன் உலகத்தை படைக்கணும்? அவன் ஏன் உலகத்தை காக்கணும்? அவன் ஏன் உலகத்தை அழிக்கணும்னா நீ இல்லையா? விளையாட்டுப்பா அவனுக்கு. அவனுக்கு இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு பூர்ணம். ஒரு பிரயோஜனமும் இல்லாத காரியத்தை ஒருத்தன் பண்ணான்னா அவனை இறைவன்னு சொல்ல மாட்டார்கள், வேற ஏதோ பேர் தான் சொல்லணும். நான் அப்படி சொல்லலையேப்பா. பகவான் உலகத்தை படைச்சி காக்கிறது அழிக்கிறது அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொன்னேனே தவிர மொத்தமாக பிரயோஜனம் இல்லாத காரியம்னு சொல்லலை. நமக்கு பரம பிரயோஜனமா அது. நல்லா சாப்பிட்டு வந்துட்டா அம்மா, என்ன ஆஃபீஸ்லேயே நல்லா டிஃபனை போட்டாங்க, வீட்டுக்கு வரா, உட்காந்து சமைச்சுன்னு இருக்கா. அவள் சாப்பிட போகிறது இல்லை. உனக்கு பசிக்குதா? இல்லை. அப்போ ஏன் சமைக்கிற அப்படின்னாலே புரிஞ்சுக்கோங்க, அங்கே பசிக்கக்கூடிய குழந்தை மேலே இருக்கக்கூடிய கருணையினால இந்த அம்மா சமைக்கிறாங்க. ரைட்டா? தனக்கு ஒரு பிரயோஜனம்னா அதுக்கு லீலைன்னு பேர் கிடையாது இல்லையா? தனக்கு ஒரு பிரயோஜனம் அப்படின்னா தனக்கு ஒரு குறை இருக்குது, யாரும் லீலைன்னு பார்க்க மாட்டார்கள். வேற யாருக்கோ ஒரு பிரயோஜனத்துக்காக உலகத்தை படைக்கிறோன்னா யாருக்குன்னா நம்ம எல்லாரும் வாழறதுக்கு ஒரு இடம் வேணுமே. நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து படிப்படியாக தான் கிருஷ்ணனை அடையணும், அதுக்கு ஒரு படைப்பு வேணுமேங்கிறதுக்காக நமக்காக படைச்சிருக்கான். அதனால லீலையா படைக்கிறானா? லீலைன்னு ஏன் பேர் சொன்னான்னா ரெண்டு காரணத்துக்காக. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வேதாந்தத்தில் ரிஷிகள்லாம் போட்டு மண்டையை உடைச்சிட்டு கடைசியாக வரக்கூடிய ஒரு முடிவு. இதெல்லாம் இது ஒரு பெரிய பெரிய கிரந்தத்தில் பேசுகிற விஷயம். என்ன பாகவத்தில் எவ்வளோ சுலபமாக சொல்லி எடுத்து பாருங்க. லீலைன்னா ரெண்டு விஷயம். உனக்கு பிரயோஜனம் இருந்தால் அது லீலை கிடையாது, காரியம்னு சொல்லுது. கடமைன்னு சொல், கடமைன்னு சொல்லாமே இல்லையா? இப்போது ஒரு ஒரு காவல்காரர் இருக்கார், டிராஃபிக் போலீஸாக இருக்கார், அவர் கரெக்டாக டிராஃபிக்கெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட ஒரு வண்டி கிடையாது, அவர் வீடு அந்த பக்கம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிராஃபிக் அவர் ஏன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு கடமை, பைசா கொடுத்துருக்காங்க, அவருக்கு மேலே ஒரு அதிகாரி, ஏய் இந்த டிராஃபிக் தடைப்படாமல் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு ஒரு பெரிய சமூக சேவையை பண்ணுறாரு அவர். ஏன்னா பெரியவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சூப்பர் டிஎஸ்பி சொல்லியிருக்கார், இந்த ரோட்டில் ஒரு கார் நின்றுத்துனா தெரிஞ்சுக்கும். அப்போ அந்த பகவானுக்கும் உலகத்தை படைக்கலை தெரியும் செய்தின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரான கிடையாது. பரஸ்மை, அவருக்கு மேலே யாரும் கிடையாது, அவருக்கு இது கடமை எல்லாம் கிடையாது, இதனால அவருக்கு பிரயோஜனமும் கிடையாது, இதனால அவருக்கு ஒரு பெரிய எஃபர்ட்டும் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்தா இந்த ஒரு வார்த்தை லீலை இல்லையா? இனிமே நீங்க மதுரை கீதத்தில் லீலை லீலைன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. எனக்கு லீலைன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆனா பிரயோஜனமே கிடையாது கிடையாது, இந்த மாதிரி மக்களுக்கு பிரயோஜனம் இல்லையா? இது ரொம்ப அழகா சொல்லுவார்கள், நம்ம அண்ணா அழகா எடுத்து சொல்லுவார், ஸ்ரீ அண்ணா. உலகம் அழிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் அழிய மாட்டோம், நம்மளாம் ஜீவன்கள் ஒரு ஆழ்ந்த தூக்கம் மாதிரியான ஒரு நிலையில இருந்துகிட்டே இருப்போம். ஒரு காரியமும் நடக்காது, ஒரு அனுபவமும் இருக்காது, அப்படியே இருப்போம். ஏன் திருப்பி நம்மளை எழுப்புறான் அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லுவார். அம்மா வச்சுன்னு தான் சொல்லுவார். அவருக்கு கிருஷ்ணனை காட்டிலும் இந்த ராதாதேவி மேலே தான் பக்திங்கிறதும் அந்த பாவங்கிறதும் ஜாஸ்தியோன்னு தோன்றுறது மகான்களுக்கெல்லாம் பொதுவாக. ஒரு அம்மா என்ன பண்ணுறா, ஒரு குழந்தை எல்லாம் விளையாட்டு வந்த உடனே அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டி தான் மடியில் போட்டு கஷ்டப்பட்டு தூங்க வைக்கிறான். எவ்வளோ கஷ்டப்பட்டா, 1/2 hour பாட தெரியுமோ தெரியாதோ, ஏதோ ஆறாரோ ஆரிரரோ ஓராரோ ஓரிரரோ என்னென்னமோ பாடி குழந்தை தூங்கிச்சு. அப்பாடி அப்படின்னு தூங்குறான். கார்த்தால 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு தூங்கின குழந்தைய ஏன் எழுப்பணும்? சாமம் தூங்கின்னு கிடக்கட்டுமேன்னு விடுவாள் அவர் அம்மா. எழுந்தாதானே அது ஒரு வெள்ளை பூத்துருக்கூடிய ரோஜாவை பார்க்க முடியும், அதான் சாப்பிட முடியும், ஏதோ விளையாட முடியும், ஏதோ ஒன்று பண்ண முடியும், இல்லைன்னா படிக்க முடியும், இன்னும் பெரிய ஆள் ஆக முடியும். அந்த மாதிரி அம்மா மாதிரி இந்த உலகத்துடைய போன சைக்கிளில் மொத்தமாக அத்தனை அழிச்ச பகவான் இந்த ஜீவன்கள்லாம் அப்படியே கிடக்கே. அட்லீஸ்ட் படைச்சோன்னா ஏதோ நாக்குக்கு ருச்சியாக சாப்பிடட்டும், காதுக்கு இனிமையாக கேட்கட்டும், எத்தையோ அனுபவிக்கட்டும். இல்லைன்னா
என்னை பற்றி தெரிஞ்சுட்டு என் மேலே பக்தி பண்ணி தன்னை உயர்த்திக்கட்டும். இல்லைன்னா இனிமே திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு வழியை பார்த்துண்டு அது மோட்சத்தை அடையட்டும். இல்லைன்னா எனக்கு எப்பவும் கைங்கரியம் பண்ணக்கூடிய வைகுண்டத்திலேயோ கோலோகத்திலேயோ வந்து சேரட்டும். இப்படி பிளான் போட்டு தான் பகவான் படைக்கிறானா. அதனால பிரயோஜனம் இல்லாமல் பண்ணலை பகவான். பகவான் பண்ண எல்லாத்துலேயும் ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லையா? ஆனால் அது லீலைன்னு ஏன் சொல்கிறாருன்னா, நமக்கு பிரயோஜனம் ஒன்று. ரெண்டாவது, படைக்கும் பொழுது கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுக்க இல்லையா, ஒரு மாதம் படைச்சிட்டு ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு இதெல்லாம் பகவானுக்கு தேவையே இல்லை. என்ன படைச்சான்னா அப்படி படைச்சிருவானா. எப்படி பகவானுக்கு படைப்பு எஃபர்ட்டுன்னா, மூச்சு விடுறதுக்கு எஃபர்ட்டு உங்களுக்கு எனக்கும். சாதாரணமாக ஹெல்த்தியாக இருக்கிறவர் மூச்சு விட யாரான்னு எஃபர்ட் எடுப்பாங்களான்னு? தண்ணி குடிக்கணும்னா கூட தூக்கி குடிக்கணும். மூச்சு விடுறது, அதுவும் உள்மூச்சு இழுக்கிறதுக்கு எஃபர்ட் வேணும். வெளிமூச்சு விடுறதுக்கு எஃபர்ட்டே வேணாம், தானா வெளிமூச்சு விடுற மாதிரி அவன் பகவானுக்கு இந்த உலகத்தை படைக்கிறது. அதனால லீலை. கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணால் அது லீலைன்னு கிடையாது. இந்த குழந்தைங்கள்லாம் நல்லா டைலாக் அடிக்கும், கஷ்டப்பட்டு படிக்கலைன்னா நான் இஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படிங்கும். இஷ்டப்பட்டு ஒன்று பண்ணால் அதில் கஷ்டம் வராது இல்லையா? அதனால பகவான் என்ன பண்ணுறான்னா, இந்த உலகத்தை நம்ம வெளிமூச்சு விடுற மாதிரி ரொம்ப கேஷுவலாக பண்ணுறான்னா லீலை. கஷ்டப்பட்டு பண்ணால் லீலை கிடையாது இல்லையா, முயற்சி. மூணாவதா, இந்த பகவான் மேலே ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு படைச்சே ஆகணும் நீன்னு வற்புறுத்தறக்கோ சொல்கிறதுக்கோ ஆளே கிடையாது. தன்னுடைய ஸ்வ இஷ்டத்தினால அதை பண்ணுறான். நாலாவது, பண்ணக்கூடிய காரியத்தில் பகவானுக்கு தனிப்பட்ட பிரைவேட்டு லாபம் ஒன்றும் கிடையாது. அதனால ரொம்ப அழகாக இந்த ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டார். சத் உத்பவஸ்தான நிரோத லீலையா அப்படின்ட்டா. லீலையா பண்ணுறான். ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, உலகத்தை பார்த்த உடனே எப்படி பகவான் லீலையா இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்க தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். பக்தியுடைய உச்சக்கட்டமே எல்லாம் பகவானுடைய லீலை லீலை லீலைன்னு பார்க்க தெரியறது தான். யாரையும் வற்புறுத்தி இதெல்லாம் பார்க்க வைக்க முடியாது. ஒரு நாள் உங்களுக்கெல்லாம் குரு கிருப்பையில் அப்படி பார்க்க தெரியும் பொழுது அப்போ அந்த லீலையா இல்லை லீலையா பண்ணுறான் இல்லையா. கிரஹீத சக்தி த்ரிதயாய தேகினாம் அந்தர்பவாய. பகவான் என்ன பண்ணுறான், 3 சக்திகளை தாங்கிட்ட எடுத்துக்கிறான். ஏன் எடுத்துக்கிறான்னா, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஒரு டைப்பான சக்தி எடுத்துக்கிறான். இந்த உலகத்தை காப்பதற்கு வேற டைப்பான சக்தி எடுத்துக்கிறான். உலகத்தை அழிக்கிறதுக்கு வேற டைப் எடுத்துக்கிறான். 3 ஒரே டைப்பில் நடக்காது. ஒருத்தர் நல்ல புத்திசாலியாக இருக்கார் அப்படின்னா அவரால் 2 செங்கலை கரெக்டாக எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் புத்திபூர்வமாக எதோ பண்ணுவார். பெரிய பெரிய புதிருக்கெல்லாம் பதில் சொல்லுவார், டே இந்த ஒரு 2 செங்கல் எடுத்து வைனா அவரால் முடியாது. ஏன்னா அதுக்கு வேற மாதிரியான இன்டெலிஜென்ஸ் வேணும், வேற சக்தி வேணும் இல்லையா. ஒருத்தர் ரொம்ப அழகாக வீடு கட்டுவார், அவர் உட்காந்து பாடுறா உட்காந்து அப்படின்னா அவ்வளோதான், உலகமே திமிலோகப்பட்டு. அதுக்கு வேற மாதிரி சக்தி வேணும் இல்லையா. ஒருத்தர் நல்ல கவிதை எழுதணும்னா அதுக்கு வேற மாதிரி சக்தி வேணும். ஒன்னொன்றுக்கு வேற வேற மாதிரி இல்லையா. 3 விதமான சக்தி இருக்கான். ஆக்குவதற்கான ஒரு சக்தியை பகவான் எடுத்துக்கொண்டு அந்த சக்தியோட பகவான் இருக்கும்பொழுது அவனுக்கு என்ன பேருன்னா பிரம்மானு பேர். இந்த 4 தலை இருக்கணும். இந்த உலகத்தை படைக்கணும், படைச்சாச்சு, இதை காக்கணுங்கும் பொழுது பகவான் தன்னுடைய இயல்பான அந்த குணத்தோட காக்கிறானா, அவருக்கு விஷ்ணுன்னு பேர். கிருஷ்ணனே உலகத்தை காக்கும் போது அவனுக்கு விஷ்ணுன்னு பேர். இந்த உலகத்தை அழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வேற மாதிரி சக்தி வேணும். மொத்தமாக எடுத்து எல்லாத்தையும் கொளுத்தி போடணும், அவ்வளோதான். அப்ப மாதிரி ஒரு சக்தி எடுக்கும்பொழுது அவனுக்கு சிவன்னு பேர். இப்போ கிருஷ்ணன் வேற கிடையாது, சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் கிருஷ்ணன் தான். ஆனா இந்த கிருஷ்ணன் தான் இந்த 3 பேர் ஆனாலே தவிர சிவன் கிருஷ்ணனா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லணும். இந்த விஷ்ணு வந்து கிருஷ்ணனா ஆமா அப்படின்னு இழுக்கணும். இந்த கிருஷ்ணன் தான் இந்த 3 பேர் ஆனானா ஆமா. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்கே மேத்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும். என் பேருக்கும் ஒரு ஒரு சுவார்த்தம் பண்ணுமோனும். இந்த மேத்ஸில் ஈக்குவல் டுன்னு ஒரு சைன் இருக்குது, ஒரு குறி போடுவார்கள், ஆரோ சைன். இது ரெண்டும் வேறு வேறு. ஈக்குவல் டுன்னு இப்படி போட்டாலும் ஒன்று தான், அப்படி போட்டாலும் ஒன்று தான். இந்த ஆரோ போட்டால் ஒரு டைரெக்ஷன் தான் பார்க்கணுமே தவிர இன்னொரு டைரெக்ஷனில் பார்க்கக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணன் தான் பிரம்மா, கிருஷ்ணன் தான் விஷ்ணு, கிருஷ்ணன் தான் சிவன். ஆனால் சிவன் தான் கிருஷ்ணன்னு சொல்ல முடியாது, விஷ்ணு தான் கிருஷ்ணன்னு சொல்ல முடியாது, பிரம்மா தான் கிருஷ்ணன் சொல்லணும். இது புரிஞ்சிருந்தா உங்களுக்கு? இது புரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 90% பீப்புளில் ஒருத்தராக இருக்கீங்க. நீங்கள் இது புரியாமல் தான் அங்கங்கே சண்டை இல்லையா. எவ்வளோ சுலபமான விஷயம்.
கிருஷ்ணனே அழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு ரூபத்தை எடுக்கிறான், ஒரு சக்தியை எடுத்துக்கிறான்னா அவனுக்கு சிவபெருமான்னு பேரு. கிருஷ்ணனே காக்கணும்னு நினைச்சான்னா அழகா ஒரு பாம்புல படுத்துன்னு இருக்கான், விஷ்ணுன்னு பேரு. ஒரு ஆக்கணும், அதை அவன் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சானா பிரம்மா ஆறான். ஏன்னா கிரியேட் பண்றதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கணும் அப்படின்னா வேதோக்தமான ஞானமா இருக்கணும். அந்த வேதோக்தமான ஞானத்துக்கு அடிப்படை என்னன்னா ஜபம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேத மந்திரம், காயத்ரின்னு பேரு, அதுக்கு சாவித்ரின்னு பேரு. இதெல்லாம் பிரம்மாவோட பத்தினிகளா இருக்கார்கள். பிரம்மா வெளிப்படும் போது 4 வேதத்தோட வெளிப்படான். இந்த ஞானம் இல்லாம ஆக்க முடியாது. அதனால பிரம்மான்ற ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பிரம்மான்ற ஞானத்தை வச்சுட்டு சரஸ்வதி அப்படின்ற சக்தியை கை கொண்டு பகவான் படைக்கிறான். யார் படைக்கிறான்? நம்ம பிரேமிக்க வரதான் தான். அதுக்கப்புறம் ஒரு படைத்த உலகத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணா அதுக்கு செல்வம் வேணும். செல்வம்லேருந்து தான் செல் வாக்குன்னு ஒன்று வந்தது. காரியம் ஒன்று நடக்கணும்னா செல் வாக்கு இருக்கு இல்லையா, நம்ம வாக்கு செல்லணுமோன்னு அவங்க நம்ம வாக்கு இதோட நின்றுட்டுனா யார் எது கேட்பார்கள்? அந்த செல்வாக்குக்கு செழிப்பு வேணும், செல்வம் வேணும். அதனால லக்ஷ்மின்னு ஒரு சக்தி பகவானுக்கு, அந்த லக்ஷ்மின்ற சக்தியை வச்சு விஷ்ணுவா பரிபாலிக்கிறான். பரிபாலிக்கணும்னா பொறுமை ஜாஸ்தி வேணும். வேணுமா வேணுமா? பொறுமையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எதையான்னு மெயின்டைன் பண்ண முடியுமா? அமுக்கி பார்த்து பட அப்படின்னா என்னத்தை நீ மெயின்டைன் பண்ண, அவ்வளோதான் காலி. அது பொறுமை இல்லாதவர்களாம் மெயின்டெனன்ஸ் ஜாபே எடுத்துக்க முடியும். விஷ்ணு எப்படிப்பட்ட பொறுமைசாலின்னா, ஒரு ரிஷி, ரொம்ப பிகு பண்ணிக்கக்கூடிய ஒரு ரிஷி, அவருக்கு பிருகுன்னு பேரு. அவர் பகவானுடைய ஒரு வக்ஷஸ்தலத்தில் பாதத்தை அப்படி செலுத்தும் போது அப்படியே பிடிச்சுட்டார். பெரிய பாக்கியம், உங்க கால் வலிக்கிறதான்ற அளவுக்கு பொறுமையா அவருக்கு. அப்போதானே மெயின்டைன் பண்ண முடியும். என்னன்னா நம்ம பண்ணக்கூடிய ஐஷாக்கியத்துக்கு பகவான் ஃபர்ஸ்ட் டைமே மொத்தமாக பொங்கடா கொளிச்சுட்டு போகிறேன், உங்களெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை பேச வச்சேன்னா கடவுள் இல்லைன்னு பேசுறியா, போடுறான் அப்படின்னா முடிஞ்சது கதை. என்னத்தை மெயின்டைன் பண்ண முடியும்? அவ்வளோ பொறுமை பார்த்தீங்களா பகவான். அநியாயத்துக்கு பொறுமை. என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தன் கோவிலில் திருடா பேசாமல் பார்த்துட்டு இருக்கார், இந்த பக்கம் கடுக்கன் எடுத்தானே இப்படி காட்டுறாரு, இதையும் எடுத்துன்னு போடா அப்படின்றார். அவ்வளோ பொறுமை இருக்கு. இந்த பொறுமையை நம்ம கொண்டாடணுமே தவிர, இதை பாரு சாமி இருந்தால் திடுவானா முட்டா பசங்க பேச்சு அதெல்லாம் இல்லையா. பொறுமை, அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். காப்பதற்கு, அழிப்பதற்கு என்ன வேணும்னா மொத்தமாக கொளுத்தணும். யாரை பார்த்தா கொளுத்துறான், 3வது கண்ணை தரப்பாரான் அவர், அவ்வளோதான். மொத்தமாக யார் இல்லை ஒன்றுங்கிறத மொத்தமாக கொளுத்திட்டு போயிடுவார் அவர். இந்த 3த்துக்கும் 3 குணங்கள் வேணும்னு ஆரம்பிக்கிறது. இதில் ஒரு போர்ஷன் நம்மக்கிட்ட இருக்கு. ஆக்குவதற்கு என்ன தேவைன்னா ராஜச குணம்னு ஒன்று தேவை. ஏன்னா அந்த ராஜச குணம் தான் முடிக்கிற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன்னு நிற்கிற குணம். புதுசாக ஒரு பிளாக்ஸ் கட்டுறது குழந்தை, இந்த சின்ன பில்டிங் பிளாக்லாம் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங் பிளாக்கை கட்டி அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய ரூபம் ஏற்பாடு ஆகிற மாதிரி ஒரு காரை கட்டுற வரைக்கும் நான் இதை விட மாட்டேன்ற ராஜசம் இருக்கணும். இது முடிகிற வரைக்கும் என்னானாலும் சரி. இல்லை கண் துஞ்சார் மெய் வருத்தம் காணார்லாம் சொல்கிறாரு. அப்படி இருந்தால் தான் உன்னை ஆக்க முடியும், உன்னை நம்ம படைக்க முடியும். அது ராஜச குணம் வேணும். அது நம்ம பிரம்மாவுக்கு உண்டு. அதனால தான் ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணால் ஓடி போய் நிற்கிறாருங்க இல்லையா. இந்த வரம் கொடுத்து மாற்றுறதுல பிரம்மா தான் ரொம்ப பெரிய நிபுணர் அவர். ஏன்னா ராஜசம் காக்கணும் அப்படின்னா சாத்வீக குணம் வேணும், பொறுமை வேணும். இப்படி தான் இருப்பார்கள்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் வேணும். உலகம் அப்படி தான்ப்பா இருக்கும். ஒரு பெரிய மகான், பெரிய அபச்சாரம் ஒன்று நடந்தது ஒரு பெரிய கோவிலில். அப்போது அந்த மகான் நேர பேசுவார், தெய்வத்தோட, கிருஷ்ணனோட பேசுவார், நம்ம விஷ்ணுவோட பேசுவார், நாராயணனோட பேசுவார். இது நடந்து ஒரு 120 வருஷம் தான் ஆறுது. அப்படி கேட்கும் பொழுது நாராயணன் சொன்னாராம், பொறுத்திரு, இந்த கலியிலேயே பாவிகள் படைக்கப்படும் யுகம், அதனால நீ ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதன்ட்டார் அவர். அப்படி பகவானே சொல்கிறார், சாமி இருன்ட்டார். அப்படி பொறுமை, சாத்வீகம். அழிக்கணும்னா என்ன வேணும்னா தாமசம். தாமசம்னா என்னென்னா அழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதை விடலாம் அதை வச்சுக்கலாம்லாம் இல்லை, மொத்தமாக கொளுத்து, அவ்வளோதான். கண்ணு மண்ணு தெரியாமல் இல்லையா, கண்ணு மண்ணு தெரியாமல் எல்லாத்தையும் கொளுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தமாக அழிக்கணும்னா ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். இது ஆல் ஆஃப் யூ கெட் அவுட் அப்படின்னா எல்லாரும் கிளம்பி போயிடுவா வெளில. நீ உள்ளே இருறா, நீ வெளில போடான்ற கண்ணும் தெரிய வேண்டாம், மண்ணும் தெரிய வேண்டாம், எல்லாம் போங்கடா வெளில அப்படின்னா முடிஞ்சது கதை. அந்த மாதிரி அழிப்பதற்கு தேவையானது தாமச குணம். கண்ணு மண்ணு தெரியாமல் மொத்தமாக அழிச்சிட்டு போயிடுவார். இந்த 3ல் எது பெருசு எது சிறுசுன்னு கேட்கறத விட ஒரு முட்டாள்தனம் கிடையாது. அந்தந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு அந்தந்த யூனிஃபார்ம் போட்டுண்டு அந்தந்த சக்தியை எடுத்துக்கொண்டு பண்ணுறதெல்லாம் பிரேமிக்க வருதம் தான்.
இப்போ எங்கேயான ஒரு நல்லிணக்கம்னா பாகவதம் புரிஞ்சா எங்கேருந்து வரப்போடுது கெட்ட இணக்கமோ இணக்கமின்மையாம. அதனால அவர் சொல்றார் கிரகீத சக்தி. அவர் அந்த சக்தியை எடுத்துக்கொள்கிறார். அந்த சக்தியை எடுத்துக்கொண்டு திருத்தயாய தேகினாம் அந்தர்பவாய. உடனே பகவான்னா உடனே இந்த 3 தான் பண்றான்னு நினைக்க வேண்டாம். பண்ண இந்த 3ஐயும் பார்க்கக்கூடிய அந்த உணர்வாக உள்ள அவன் தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். வெள்ளையும் அவன் தான் இருக்கான், உள்ளையும் அவன் தான் இருக்கான் இல்லையா? அந்த ஒரு பிண்டம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தை இந்த உடம்புலையும் அவன் தான் நடத்துறான். இந்த அண்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரபஞ்சத்தையும் நடத்துறவன் அவன் தான். உள்ள உட்கார்ந்து நடத்துறான். உள்ள உட்கார்றதுனால என்னன்னா தெரிய மாட்டேங்க. இதுதான் பிரச்சனை இல்லையா? யாரோ ஒருத்தர் ஒரு 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 பொம்மலாட்டம் பண்றாருன்னா பொம்மல் ஆடுறது தெரியுமே தவிர பொம்மலாட்டக்காரன் தெரியவே மாட்டான். அதே மாதிரி என் உடம்பு இப்படி வேலை செய்யறது. ஒரு 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 ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா என்ன ஆச்சரியம். நான் என்னென்ன சொல்வேன், ரொம்ப படித்தவர்கள்லாம் நாஸ்திகர்னு சொல்வேன். நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நம்ம குருநாதன் என்ன சொல்வாருன்னா, நல்லா படிக்க 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 ஆஸ்திகம் தான் ஜாஸ்தியாகும். ஏன்னா இந்த உடம்புடைய அந்த ஒரு காம்பினேஷன் ஒன்று ஒன்று எப்படி வேலை செய்யறதுன்னு பார்த்தா இதெல்லாம் என்னப்பா இயற்கைங்கிறது ஒரு பேர் தான்ப்பா. இந்த இயற்கைங்கிறத இயக்கக்கூடிய உணர்வுள்ள யாரோ ஒருத்தர் தான் இப்படி அழகாக படைச்சிருக்காருன்னு ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் மனித உடம்பை ஒருத்தர் வெட்டி பார்க்கக்கூடிய டாக்டர் இதில் எப்படி நுணுக்கங்கள் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தாலே பகவான் ரொம்ப பெரியவன் கை கூப்ப வேண்டி வரும். உலகத்தை எடுத்து பார்த்தா ஒன்றும் ஆச்சரியம் இல்லையா? என்னெல்லாமோ நடக்கிறது. எவ்வளோ விண்மீன்கள் தெரில, எவ்வளவோ சூரியன். ஒரு சூரியன் நம்ம உலகத்திற்கு நமக்கு தேவையான சக்தி, நமக்கு தேவையான ஒரு உணவு, இதை கோடி வருஷமாக கொடுத்துட்டு இருக்குன்னா இந்த மாதிரி கோடி கணக்கான சூரியன் இருக்குன்னா அப்பா இதெல்லாம் படைச்சிருக்கான் ஒருத்தன்னா கையை கூப்ப வேண்டியிருக்கு. அதனால இங்கே அவர் சொல்கிறார், இது அத்தனைக்குள்ளையும் இருந்துட்டு இது ஏற்கிறதுனால அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான்பா. கண்ணுக்கு தெரிய மாட்டானா? கண்ணுக்கு தெரிய மாட்டானா இல்லவே இல்லையா? அதுதான் இல்லை. கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் அவன் கிருபையினால தன்னை அவனால் காமிச்சிக்க முடியும்னு அடுத்து சொல்ல போகிறார். இப்போ எது உள்ளிருந்து இயக்கிறதோ அதை நம்ம எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியுமான்னு ஒரு உதாரணம் சொல்லட்டேன். சிம்பிளான ஒரு வேதாந்த உதாரணம் சொல்கிறேன். நீங்களே இவ்வளோ அழகாக கேட்கறதுனால. கண்ணுனால பார்த்தேன். நீங்கள் கண்ணை பார்த்துருக்கீர்களோ? யாராலையும் கண்ணையே பார்க்க முடியாது. கண்ணாடியில் பார்த்தேன். கண்ணாடியில் பார்த்தது உன் கண்ணை இல்லைடா, கண்ணுடைய பிரதிபலிப்பை தான் பார்த்தியது. கண்ணையா பார்த்த? ஃபோட்டோவில் கண்ணை பார்த்தேன், ஃபோட்டோவில் தான் பார்த்தேன், அது கண்ணு கிடையாது. சிம்பிளாக பார்வை என்பது கண்ணுனால் ஏற்படும் பொழுது அந்த பார்வையை வைத்துக்கொண்டே கண்ணை பார்க்க முடியாதுன்னா நினச்சி பாருங்கள். எந்த புத்தி இருக்கோ அந்த புத்தியை செயல்படுத்தக்கூடிய உணர்வை புத்தி கொண்டு பார்க்க முடியுமா? இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். இதுதான் ஆரம்பத்தில் ஆன்மீகத்தில் செல்லக்கூடியவர்கள்லாம் முதல்ல பயிலக்கூடிய ஒரு மந்திரம். என் புத்தி சக்தியை தூண்டக்கூடிய அந்த தேவனை நான் நமஸ்கரிக்கிறேன், அவன் என் புத்தி சக்தியை சரியான பாதையில் செயல்படுத்தட்டும்னு தான் ஆரம்பிப்போம் எல்லாரும். இதுதான் இந்த சுகமுனி சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியம். என்ன ஒரு அற்புதமான ஒரு படைப்பை படைத்த அந்த பகவான் உள்ளிருந்து எல்லாத்தையும் ஏற்கிறதுனால அவனை பார்க்க முடியாது கண்ணால, அவனை காதால கேட்க முடியாது, அவனை மூக்கால நுகர முடியாது. ஏன்னா எவனால மூக்கு நுகர்றதோ அவனை எப்படி மூக்கால நுகர முடியும்? எவனால கண்ணு பார்க்கறதோ அவனை எப்படி கண்ணால பார்க்க முடியும்? இது புரியுறதா உங்களுக்கு? இது புரிஞ்சிருச்சுன்னா வெளில கண்டதை கத்தக்கூடிய நாஸ்திகளுடைய மடமை நல்லா புரியும் நமக்கு. ஏன்னா எதனால் வாக்கு பேசுறதோ அவனை வாக்கால் சொல்ல முடியுமா அப்படின்னா நல்ல வேலை, அதுக்கு மட்டும் நாமம்னு ஒரு பெரிய கிருபையை பண்ணியிருக்கான். அதனால தான் எல்லாரும் கொண்டாடுறார்கள். நாமத்தை சொல்லு, நாமத்தை சொல்லு, நாமத்தை சொல்லு. என்னத்தான் நீ ரூபத்தை வரைஞ்சாலும் அதுதான் கிருஷ்ணன் நமக்கு தெரியாது. கிருஷ்ணான்ற நாமம் 100க்கு 100 கிருஷ்ணன். அதுதான் நாமத்துடைய பெருமை. அதனால இங்கே அவர் சொல்றார், தேகினாமந்தர்பவாய அனுபலக்ஷ்ய வர்த்மனே. அவன் உள்ளிருந்து இருப்பதனால், உள்ளிருந்து எல்லாத்தையும் இயக்குவதனால் அவனை கண்களாலோ புத்தியினாலோ பார்க்க முடியாத மார்க்கத்தை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதோட நானும் முடிக்கிறேன். 13 ஸ்லோகங்கள் இருக்கு, ஒன்னொன்னும் ரத்னம். இதெல்லாம் நான் நல்ல டீட்டெயிலாக நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2வது ஸ்கந்தம் 3வது ஸ்கந்தம் போகும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு அடிப்படையாக போட்டிருக்கார். எதுவுமே விளையாட்டா இல்லை பாகவதத்தில். இதெல்லாம் பேஸ் பில்ட் பண்ணினே வந்தால் நான் மேலே மேலே சொல்லக்கூடிய விஷயம்
அது பாகவதம் மேலே மேலே சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இன்னும் நல்லா புரியும். இந்த பேஸ் போடலைன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால நம பரஸ்மை புருஷாய பூயசே சத் உத்பவஸ்தான நிரோத லீலையா கிரஹீத சக்தி த்ரிதயாய தேகினாம் அந்தர்பவாய அனுபலக்ஷ்ய வர்த்மனே. 3 சக்திகள்னு சொன்னோம். ஒரு விதத்தில் பார்க்கும்போது பிரம்மா விஷ்ணு சிவன், இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற 3 சக்திகளை வைத்து கொண்டு தான் பகவான் படைக்கிறான். இது இன்னொரு வகை. இது பியூர் வைஷ்ணவ வகைன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நம்ம ஒரு காரியம் பண்ணணும்னா 3 விஷயம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப அழகான லாஜிக். நம்ம மதத்தில் மட்டுமே இப்படி பரிமளிக்கக்கூடிய ஒரு லாஜிக். முதல்ல ஒரு காரியம் பண்ணணும், முதல்ல என்ன வேணும்? இந்த காரியம் செய்ய வேண்டும் என்ற இச்சை வேண்டும். வேணுமா வேண்டாமா? அது முதல் சக்தியா? அதுக்கு தான் இச்சா சக்தின்னு பேர். அதாவது இந்த காரியத்தை பண்ணணுன்ற இச்சை. இச்சைன்னா தெரியறது இல்லையா? இதை செய்யணுன்ற ஆவல் அது ஏற்பட்டாதானே ஒன்று செய்வோம். அதனால முதல்ல அடிப்படையாக நமக்கு எல்லாம் என்ன தேவை அப்படின்னா இச்சைங்கிறது தேவை. இதுதான் மோட்டிவேஷன் சொல்கிறோம். ஒரு பையன் படிக்கணும், மோட்டிவேஷன்ல என்னத்தை படிப்பான்? புஸ்தகம் இருக்கும், கண்ணு திறந்து இருக்கும், ஒன்றும் புரியாது. அதனால முதல்ல என்ன வேணும்? இச்சை. அதுக்கு முதல் சக்திக்கு என்ன பேர்? இச்சா சக்தின்னு பேர். சரி, இச்சை இருக்கு, ஆனால் அந்த காரியத்தை எப்படி பண்ணணுன்ற ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அறிவு இல்லைன்னு என்ன பிரயோஜனம்? சமைக்கணும்னு இச்சை இருக்குது. எங்கள் அம்மா டெய்லி சமைச்சு போட்டிருக்காங்க, இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய பிறந்த நாள், அதனால் அம்மாவுக்கு நான் சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன். கரெக்டான இச்சை, ரொம்ப அழகு. சமைக்க தெரியுமா? என்ன பண்ண முடியும்? அப்போ அடுத்தது இன்னொரு சக்தி வேணும் நமக்கு. என்னென்னா ஞான சக்தின்னு ஒன்று வேணும். சமைப்பது எப்படி என்று எனக்கு தெரிய வேண்டும். அது 2வது சக்தியா? அதுதான் 2வது. 3வது சக்தி என்னன்னா இச்சை இருக்குது, சமைக்கணுன்ற ஞானம் இருக்குது, ஆனால் பண்ண தெரியாது, பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஒரு விஷயமும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு கிரியைன்னு பேர், கிரியாசக்தின்னு பேர். ரொம்ப சிம்பிளாக தானே இருக்கு. பகவானுடைய நீங்கள்லாம் குறிப்பாக நீங்கள் நாங்கூர் போனீங்கன்னா வைகுண்ட விண்ணகரம்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது. நீங்கள் சவுத்தில் திருநெல்வேலி பக்கம் போனேன்னா அங்கே தோத்தாத்ரி மலை ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவாமியும் வைகுண்டத்தில் இருக்கிற சுவாமி, அவர் எப்படி இருப்பார்னா பக்கத்தில் 3 தேவிகள் இருப்பார்கள். முதல் தேவிக்கு நம்ம வைஷ்ணவ ரீதியாக சொல்கிறேன், முதல் தேவிக்கு நீலாதேவின்னு பேர், 2வது தேவிக்கு லக்ஷ்மி தேவின்னு பேர், 3வது தேவிக்கு பூமாதேவி. நீங்கள் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய எல்லா கோவில்லையும் 2 தேவி நிச்சயமாக இருப்பார்கள். பூதேவி, ஸ்ரீதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பெருமாளுக்கு பல சக்திகள், அதில் முக்கியமாக 3. அதில் முதல் தேவி நீலாதேவின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நீலாதேவி தான் நம்மளுடைய சுவாமினியான ராதாதேவி. அந்த ராதாதேவி தான் இச்சா சக்தி. அவள் நினச்சா தான் எல்லாம் நடக்கும். அதனால தான் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொன்னது போய் ஒரு ராதே ராதேன்ட்டோம். ஏன்னா அவள் பார்த்துப்பா, மற்றதெல்லாம் கிருஷ்ணன் கூட சொல்ல வேண்டாம். அவள் காலில் விழுட்டுன்னா கிருஷ்ணன் தானாக நடத்துவானாம். ஏன்னா இச்சா சக்தி பண்ணணும், பகவானுக்கு இவனை அனுகிரகம் பண்ணணுன்ற இச்சையை ஏற்படுத்துறது யாருன்னா ராதாதேவி. நமக்கு கிருஷ்ணனை அடையணுன்ற இச்சையை ஏற்படுத்துறது யாருன்னா ராதாதேவி. அதே ராதாதேவி அங்கே கிருஷ்ணன் பக்கத்தில் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணு அனுகிரகம் பண்ணுன்னு கிருஷ்ணனுடைய அருளா அப்படி ஜொலிக்கக்கூடிய அதே ராதாதேவி நம்ம ஹிருதயத்துக்குள்ள கிருஷ்ணனை அடையணும், கிருஷ்ணனுக்கு எப்படி சந்தோஷமா அப்படி வாழணுன்ற பக்தியாகவும் அவள் தான் இருக்கா. அதனால தான் குருநாதர் ராதாதேவியை பார்த்து எனக்கு பக்தியை கொடுன்னு கேட்குறார். ஏன்னா அந்த இச்சை தான் பக்தி, அது ராதாதேவி தான் நமக்கு கொடுக்க முடியும். அதனால தான் ராதாதேவியை நம்ம கொண்டாடுறோம். அதுதான் நீலாதேவின்னு பேர், அதுதான் இச்சாசக்தி. 2வதாக நான் சொன்னேன் ஞான சக்திங்கிறது தான் லக்ஷ்மி தேவி. அவளை பற்றிலாம் வரப்போகிறது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். 3வதாக இருக்கக்கூடிய கிரியாசக்தின்னு சொல்கிறது தான் பூமாதேவி. கடைசியாக காரியத்தை பண்ணி வைக்கிறவ அந்த பூமாதேவி. இந்த 3 சக்தியை வைத்து கொண்டு தான் இந்த பிரபஞ்சம் நடக்கிறது. நம்மளுடைய சின்ன உலகமும் இந்த 3 சக்தியை வச்சுன்னு தான் நடக்கிறது. இச்சை இருக்கணும், ஞானம் இருக்கணும், கிரியை இருக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இச்சை அப்படிங்கிறதுக்கு த வில் ஆர் த ஆக்சுவல் இன்டென்ஷன், 2வது நாலேஜ், 3வது ஸ்கில் அண்ட் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் இருந்தால் தானே எல்லாம் நடக்கும். இந்த 3ஐயும் வச்சுன்னு தான் பகவான் படிக்கிறான். இதை தான் இங்கே சொல்கிறார், கிரஹீத சக்தி த்ரிதயாய. பகவான் இந்த 3 தேவிகள் தான் பகவானுடைய சக்தி, ரைட்டா. பகவான் எப்பவுமே சக்திமான், அதனால தான் அவன் எப்பவுமே ஸ்ரீமான். என்ன
சக்தியை பிரித்து சக்தன் அப்படின்னு ஒருத்தர் இருக்க முடியுமோ? சார் இவர் பாடகர், பாடகர் வேண்டாம், பாட்டு மட்டும் உள்ள வர சொல்லு, முடியுமா? பாடக்கூடிய சக்தி மட்டும் வந்தால் போகிற அந்த ஆளை எனக்கு பிடிக்காது, அவன் பாடுற சக்தி அனுப்ப முடியாது. சக்தியையும் சக்தியை கொண்டவனையும் பிரிக்கவே முடியாது. சர்க்கரையையும் அதன் இனிப்பையும் பிரிக்க முடியுமா? இல்லையா? அந்த மாதிரி ராதையையும் நம்ம கண்ணனையும் பிரிக்கவே முடியாது. அதனால தான் சேர்த்து 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 உபாசனம். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம். இதில் கொஞ்சம் சில பேர் புரிஞ்சுட்டா கூட அப்படி வாயை பொழந்துண்டு நானும் வந்து சேர்ந்துக்கலாமான்னு தான் தோணும் அவங்களுக்கு, இல்லையா? அது தெரியாத வரைக்கும் தான் கிண்டல்லாம், தெரியாத வரைக்கும் தான் ஹேளனம்லாம், இல்லையா? அப்படி பகவான் தன்னுடைய சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ராதாதேவியை வைத்து கொண்டு தான் எல்லாம் பண்ணுறோம், இல்லையா? அதனால தான் முதல்ல எடுத்த உடனே தாய் தந்தையர்னு சொல்கிறோம். தந்தை தாயர் தந்தை அப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இல்லையா? அம்மா அப்பான்னு சொல்கிறது, அப்பா அம்மா சொல்கிறோம் போல தெரில. இங்கே பாட்டில் ராதை என் தாய், கண்ணன் என் தந்தை, ராதா கிருஷ்ண பக்தர்கள். முதல்ல எடுத்த உடனே ராதை என் தாய், முதல்ல அம்மா தான், அப்புறம் தான் அப்பா. ஏன்னா இந்த 3 சக்தியை பகவான் எடுத்துக்கலைன்னா, ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், பாகவதாலாம் கோச்சிக்கூடாது, ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் நினச்சிட்டு நமக்கு இந்த ராதாதேவி இருக்கிறதுனால பழைச்சோம். ஏன்னா நம்ம மேலே கருணை வருது, நம்ம மேலே பிரியம் வருது, இவனை அனுகிரகம் பண்ணணும்னு தோன்றது. ராதாதேவி இல்லைன்னா கண்ணன் பேசாமல் உட்காந்துட்டு இருப்பான். அதனால இந்த எப்போவுமே ராதையை விட்டு பிரியாத கண்ணன். அதனால இங்கே சக்தி திரையாய சக்தி கிரகீத சக்தி திரிதயாய அப்படின்றார். இந்த 3 சக்தியும் எடுத்துட்டு தான் இந்த உலக லீலையை செய்கிறான் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்தில் ஒரு 2% சொல்லியிருக்கேன். குருநாதர் இதை விட நிறையா இதை வச்சுட்டே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் குருநாதர். அதெல்லாம் போக போக பார்ப்போம். இது வரைக்கும் எல்லாம் சரியாக தானே புரியுறது? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குரு மகாராஜ் கி